வணக்கம். இந்த பதிவில் இப்போ நீங்கள் பார்க்குற அழகான ரோஜா பேபி ரொமான்டிக்கா. இந்த ரோஜா செடியை நான் க்ரீன் லைன் நர்சரியில் வாங்கினேங்க. ரொம்ப அழகாக பூக்குதுங்க. கொடி ரோஜா, அதாவது ரொம்ப நீளமாக வளர்ந்து கொடி மாதிரி வந்து இந்த பூ பூத்திருக்கு பாருங்கள். ஏராளமான அடுக்குடைய இந்த ரோஜா ரொம்ப அழகான நிறத்தோட எல்லோ வித்து டார்க் ஆரஞ்சு மாதிரி ஒரு கலரோட மொட்டுக்கள் குண்டு குண்டாக இருக்குங்க. மொட்டு குண்டாக இருக்கிறதுனால தான் நமக்கு பூக்கும் பொழுது அடுக்குகள் நிறையவே இருக்குது. எண்ணவே முடியாதுங்க, அந்தளவுக்கு அடுக்கு இருக்குது. இப்போ இந்த சின்ன தொட்டியில் தான் இருக்குது பாருங்கள். அது எவ்வளோ நீளமாக கொடி போகுது பாருங்கள். இப்படி போயிட்டு அதன் பிறகு இங்கே முனைப்பகுதியில் அழகாக பூத்துருச்சு பாருங்கள். நல்ல பெரிய அளவில் தான் பூத்துருக்கு. இது ஏற்கனவே சின்ன செடியாக இருக்கும் பொழுது கொத்து கொத்தாக பூத்துச்சு. இனி வரும் காலங்களில் அதே மாதிரி பூக்கும்னு நான் நினைக்கிறேன். இந்த செடியை என்னோடய சேனலில் மண் கலவை கொடுத்துருக்கேன், அதை டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் பாருங்கள். அந்த மண் கலவையில் தான் இந்த செடியை வச்சேன். அதன் பிறகு ஹியூமிக் 1261-0 இவை இரண்டையுமே கொஞ்சம் வளர்கிற வரைக்கும் கொடுத்தேன். அதன் பிறகு மற்ற உரங்கள் கொடுக்க ஆரம்பித்தேன். நல்லா வேகமாக வளர்ந்து வந்துருச்சு. நல்லா வளர்ந்ததோடு இல்லாமல் நமக்கு தேவையான அளவில் பெரிய அளவில் பூ கொடுத்துருச்சு. இனி தொடர்ந்து இது பூக்கும். மொட்டும் இருக்குது பாருங்கள். இதற்கான உரமாக 10 நாட்களுக்கு ஒரு முறை நீங்கள் கம்போஸ்ட் அல்லது போன் மீல், மண்புழு உரம், கடலை பிண்ணாக்கு கரைசல், ஆல்-19 இவற்றில் ஏதாவது ஒன்றை மாற்றி மாற்றி கொடுக்கலாம். அப்படி கொடுக்கும் பொழுது இந்த ரோஜா நல்லாவே வளர்ந்து வந்துடுதுங்க. சின்ன செடியாக தான் இருந்தது, ரொம்ப நீளமாக வளர்ந்து கொடி மாதிரி நான் அதை கட்டி விட்டுருக்கேன். இப்படி அழகாக வளர்ந்து நமக்கு நல்ல அழகான வித்தியாசமான பூக்களை கொடுக்கக்கூடிய இந்த மாதிரியான வகை செடிகளை நாம் வாங்கி வளர்க்கலாம். இது கொடுக்கும்போது சின்ன செடியாக இருந்தாலும் நம்ம வீட்டுக்கு வந்து இது ரொம்ப அழகாக பெரிய அளவில் வளர்ந்துருச்சு. 10 நாட்களுக்கு ஒரு முறை பூச்சி விரட்டி தெளிச்சிருங்க. வேப்ப எண்ணெய் கரைசல் அல்லது கெம் தெளிச்சிட்டா போதுமானது. இனி தொடர்ந்து இது பூக்க ஆரம்பிக்கும். கொத்து கொத்தாதாங்க பூக்கும். அப்படி பூக்கும் பொழுது நான் உங்களுக்கான வீடியோ கொடுக்குறேன். எத்தனை அடுக்குகள் இருக்குது பாருங்கள். நெருக்கமான அடுக்குகள் இருக்குது. அதனாலேயே பூ பெருசாக இருக்குது. நீங்களும் இந்த வகையை முயற்சி செய்யுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.